ஹலோ ட்ரேடர்ஸ், பிக் மை ஸ்டாக்ஸின் ஓப்பனிங் பெல் ப்ரீ மார்க்கெட் அலசலுக்கு உங்க எல்லாரையும் உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு மே 27. மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய டேட்டா, டெக்னிக்கல்ஸ் அப்புறம் குளோபல் சென்டிமெண்ட்னு எல்லாத்தையும் ரொம்ப கிறிஸ்பாவும் வேகமாவும் பார்த்துடலாம். உங்களுக்கான பெர்ஃபெக்ட் ட்ரேட் செட்டப்பை உருவாக்க இந்த அலசல் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போலாம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். நேத்து நைட்டு குளோபல் லெவல்ல நடந்த அந்த ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ட்ரேடிங்கை எப்படி பாதிக்க போகுது? இதை நாம ஒரு மேக்ரோ டு மைக்ரோ ஃபனல் அப்ரோச்ல பார்க்க போறோம். அதாவது உலகளாவிய பெரிய செய்திகள்ல ஆரம்பிச்சு அப்படியே சுருக்கி நம்ம நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மைக்ரோ லெவல்களுக்கு வரப்போறோம். முதல்ல குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ் அப்புறம் மார்க்கெட்ஸ் இதை பத்தி குயிக்கா பாத்திரலாம். ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மூஸ்ல நேற்று நைட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிலைமை கொஞ்சம் டென்ஷன் தான். அமெரிக்க ராணுவம் 2 ஈரான் படகுகளை மூழ்கடிச்சிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவோட ட்ரோன் மேல ஏவுகணை வீசியிருக்காங்க. இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ட்ரேடர்ஸா நமக்கு இதுல முக்கியமான டேக்அவே என்னன்னா, கச்சா எண்ணெய் விலை, அதாவது க்ரூட் ஆயில் பிரைஸ் சல்லுன்னு 3-4% வரைக்கும் ஏறி இருக்கு. இருந்தாலும் அமெரிக்க கடற்படை அங்க இருக்கிற கமர்ஷியல் கப்பல்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்கன்றது ஒரு நல்ல விஷயம். இவ்ளோ டென்ஷனுக்கு நடுவுலையும் கடந்த 24 மணி நேரத்துல 35 கப்பல்கள் அந்த பகுதியை பாதுகாப்பா கிராஸ் பண்ணி போயிருக்கு. போருக்கு முன்னாடி சராசரியா ஒரு நாளைக்கு 60 கப்பல் போகும். அதோட கம்பேர் பண்ணா இது 50%க்கும் மேல. சோ இதை வச்சு பார்க்கும்போது கிரவுண்ட் ரியாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு ஒன்று இருக்கு பாருங்க. அமெரிக்கா மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ் 2% டவுன் ஆகி நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஏன்னா யுனைடெட் ஹெல்த், ஷெவ்ரான் மாதிரியான சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் நல்ல அடி வாங்குச்சு. ஆனா அதே சமயம் நம்ம நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.2% ஏறி ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. செமிகண்டக்டர் செக்டார்ல இருந்த அந்த அதீத பாசிட்டிவிட்டி தான் இதுக்கு காரணம். ஓவராலா பார்த்தா குளோபல் சென்டிமெண்ட் இன்னும் நமக்கு பாசிட்டிவா தான் பார்க்க. அடுத்து நம்ம லோக்கல் மார்க்கெட் கியூஸ் அப்புறம் கரன்சி நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். குளோபல் கியூஸ் பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம லோக்கல் கியூஸ் கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜிஃப்ட் நிஃப்டில எந்த ஒரு பிரீமியமும் இல்லாம ட்ரேட் ஆகுது. இது ஒரு கிளியரான கேப் டவுன் ஓப்பனிங்கை நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்லாம இன்ஃபோசிஸ் மாதிரி நம்மூர் ஏடிஆர்கள்லாம் 4% மேல விழுந்திருக்கு. ஸோ குளோபல் டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் லோக்கல் டேட்டா நமக்கு கண்டிப்பா ஒரு குழப்பத்தை தான் கொடுக்குது. 96.4 இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிரா எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு பாருங்க. 95.5ல இருந்த ரூபாய் மதிப்பு ஒரே அடியா இவ்ளோ பெரிய ஃபால் ஆகுறது இன்னைக்கு மார்க்கெட் செஷனுக்கு ஒரு மிகப்பெரிய மேக்ரோ வார்னிங் பெல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபாலுக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்களா? நேத்து நைட் நம்ம ஆர்பிஐ $5 பில்லியன் ஸ்வாப் ஆக்ஷனை நடத்தினாங்க. ஆனா இந்திய கிளையன்ட்ஸுகளுக்கு டாலர் மேல இருந்த டிமாண்ட் ரொம்ப அதிகம். அதனால இந்த ஆக்ஷன் கிட்டத்தட்ட $9.8 பில்லியன் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. லிட்டரலா 2 மடங்கு அதிகம். ரூபாய்க்கு மேல எவ்வளோ பெரிய பிரஷர் இருக்குங்கிறத இந்த டேட்டா நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. சரி, இப்போ இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோ அப்புறம் சென்டிமெண்ட் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிக் மணி, அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க? எஃப்ஐஐ நேத்து 2400 கோடிக்கு நெட் செல் பண்ணிருக்காங்க. அதே சமயம் நம்ம டிஐஐ 1400 கோடிக்கு பை பண்ணிருக்காங்க. ஓவராலா மார்க்கெட்ல 1000 கோடிக்கு நெட் செல்லிங் நடந்திருக்கு. இது கண்டிப்பா மார்க்கெட் மேல இருக்கிற பிரஷரை தான் நமக்கு காட்டுது. ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பொறுத்தவரை மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சதால பெரிய லெவல்ல பொசிஷன்ஸ் அன்வைண்ட் ஆகியிருக்கு. புட் கால் ரேஷியோ 1.21ல இருந்து 1.7க்கு டிராப் ஆயிருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய கான்ட்ராஸ்ட் என்ன தெரியுமா? எஃப்ஐஐஸ் இப்போதைக்கு ஹெவியான ஓவர் சோல்ட் நெகட்டிவ் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. ஆனா நம்ம ரீட்டைல் கிளையண்ட்கள் சூப்பர் பாசிட்டிவான ஸ்டான்ஸ்ல இருக்காங்க. ஸ்மார்ட் மணி நெகட்டிவா இருக்கு, ரீட்டைல் மணி பாசிட்டிவா இருக்கு. இதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு செட்டப். அடுத்ததா எல்லாரும் வெயிட் பண்ற நம்ம நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட நேத்து க்ளோசிங் 23,314. நிஃப்டி மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கணும்னா கண்டிப்பா 24,000 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி ஒரு டெசிசிவ் க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அப்படியே கன்சால்டேஷன் மோடுக்கு போயிடுங்க. கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,300 ஒரு இமீடியட் சப்போர்ட்டா இருக்கும். 23,600 ஒரு சேக்ரஸ் அண்ட் சப்போர்ட், அதாவது எக்காரணம் கொண்டு உடையக்கூடாத ஒரு ஸ்ட்ராங் லைன். இப்போ பேங்க் நிஃப்டி 55,093ல க்ளோஸ் ஆகியிருக்கு. டெய்லி சார்ட்ல ஒரு பேரிஷ் கேண்டல் வந்தாலும் அதோட ஹையர் ஹை ஃபார்மேஷன் இன்னும் உடையல. அது ஒரு நல்ல விஷயம்தான். மேல 55,500ல இருந்து 55,600 வரைக்கும் உள்ள பகுதி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். கீழே 54,600ல இருந்து 54,700 வரைக்கும் உள்ள பகுதி ஒரு அருமையான சப்போர்ட் ஜோனா செயல்படும். ஃபைனலா இன்னைக்கான ட்ரேட் செட்டப் அப்புறம் டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே.
சோ இந்த மாதிரி ஒரு பதற்றமான மேக்ரோ சிச்சுவேஷன்ல பெரிய பிளேயர்ஸ் யாரும் தங்களோட ஓபன் பொசிஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண விரும்பவே மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இன்ட்ராடேல மார்க்கெட் எக்கச்சக்கமான வாலட்டிலிட்டியில இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து செபி ரூல்ஸ் படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிக்மை ஸ்டாக்ஸ் ஆன நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த மார்க்கெட் ஓபனிங் பெல் அலசல் முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நாங்க பண்றோம். நாங்க கொடுத்த இந்த டேட்டா லெவல்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே ஓனா அனலைஸ் பண்ணி உங்க சுய முடிவை எடுங்க அப்படிங்கறது தான் எங்களோட விருப்பம். ரைட். குளோபல் டேட்டால ஆரம்பிச்சு லோக்கல் லெவல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பக்காவா பார்த்தாச்சு. இப்போ சொல்லுங்க, இந்த ஓப்பனிங் பெல்லுக்கு உங்களோட ட்ரேடிங் பிளான் என்ன? நீங்க பாசிட்டிவ் சைடுல இருக்கிறீங்களா இல்ல நெகட்டிவ் சைடுல இருக்கிறீங்களா? உங்க வியூ என்னங்கறத கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கத்துப்போம். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சிறப்பான ட்ரேடிங் அமைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.